இன்னைக்கு எத்தனையோ இனங்கள் இருக்கலாம், எத்தனையோ மொழிகள் இருக்கலாம். ஆனா நம்மளுக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னா, எங்க போனாலும் நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? கெத்தா, ஸ்டைலா, நான் கவண்டண்டான்னு சொல்லணும். அந்த பெருமை இது கவண்டண்டான்னு பசங்க மட்டும் சொல்றது இல்ல, படிக்கிற பிள்ளைங்க நான் கவண்டச்சிடா அப்படின்னு சொல்லணும். அந்த ஊக்கத்தை ஆக்கத்தை யாரு கொடுப்பாங்கன்னா, இந்த மாதிரி மேல் இருக்கக்கூடிய முன்னோர்கள் தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த வழி வழியா வம்சம் அப்படி, குளங்குளமா கோத்திரம் அப்படிம்பாங்க. இன்னைக்கு நம் குளத்தினுடைய பெருமைகளை முதல்ல நம்ம பிள்ளைகிட்ட சொல்றது இல்லை. மெயினா என்னன்னா, பெத்தவங்களோட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னா, பிள்ளைகிட்ட மனசு விட்டு பேசுறது இல்லை. எல்லாம் குழந்தையில பாக்குறது இல்லை, பணம் சம்பாதிக்கக்கூடிய மிஷினா தான் பாக்குறாங்க. எல்லாம் படி 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 படி, படிச்சு முடிச்சா வேலை வேலை வேலை, வேலை முடிச்சா கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், கல்யாணம் முடிச்சா குழந்தை 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 குழந்தை, அந்த குழந்தை பிறந்துட்டா படி படி படி. இப்படியே ஒரு உணவு சங்கிலி எப்படி மாறி வருதோ அதே மாதிரி நீ கவண்ட மூடு மாறிட்டோம். ஒரு காலத்துல எல்லாம் வயசை பார்த்து மரியாதை வந்தது நம்ம காராள வம்சத்துல. அருமை பெரியவர்களை எங்க பார்த்தாலும் கால் விழுந்து கும்பிடுவாங்க. அப்பாரு ஆயாளை பார்த்தா ஒரு நல்ல நாள் பொல்லா நாள் கால் விழுந்து கும்பிடுவாங்க. ஒரு காலத்துல வயசை பார்த்து மரியாதை வந்தது, இந்த காலத்துல வசதி பார்த்து மரியாதை வருது. காசு வேணும் வச்சிருக்கிறவனுக்கு கண்டா அண்ணா வடக்கு போட்டு குண்ணாவை கும்பிடு ஓடுற, காசு வேணும் இல்லாதவனுக்கு கண்டா அவன் கிடக்கிற நாசமா போனவன், அவன் கிடக்கிற விளங்காத போனவன், அவனெல்லாம் விளங்க மாட்டேன். அப்ப இந்த ஒத்துமை நம்ம கிட்ட குறையோ மற்றவரிடத்துல நம்ம அடமானம் வைக்கக்கூடிய நிலைமை வருது. அதை மாறணும். எப்ப மாறும்னா, வீட்டு ஆம்பளைனாலும் மாறாது, கவண்டச்சினாலதான் மாத்த முடியும். ஏன்னா ஆம்பளை மானா வரதேசி மண்டமா தன்னாசின்னு எங்கேயோ சம்பாதிக்க போயிடுற. ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய மவராசியோ அந்த பிள்ளைகிட்ட தொடர்ச்சி பேசணும். ஆம்பளைக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா? பொண்டாட்டிக்காரி அம்மா நம்ம கிட்ட சிரிச்சு பேசினா அம்மாக்காரிக்கு வவுறு எரியுது, அம்மா நம்ம கிட்ட சிரிச்சு பேசினா பொண்டாட்டிக்கு வவுறு எரியுது. ஆம்பளைக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? என்னைக்கு மாமியாலும் மருமகளும் சிரிச்சு பேசுறீங்களோ அன்னைக்கு தான் ஒவ்வொரு ஆம்பளைக்கும் சந்தோஷம். வீட்டு பொழுதாடு வீட்டுக்குள்ள போனா அம்மா 1000 கம்ப்ளைண்ட், பொண்டாட்டி 1000 கம்ப்ளைண்ட். இவ 2 பேரும் சிரிச்சு பேசிட்டாங்கன்னு ஆம்பளை சந்தோஷப்பட்டா பக்கத்து வீட்டுக்காரிக்கு வவுறு எரியுது. எப்படி இவ 2 பேரும் சிரிச்சு பேசுறாளும், மாமியாலும் மருமகளும் ஒத்துமையா இருக்கிறாளா? அப்ப அந்த ஒத்துமை கொண்டு வரணும். உலகம் நம்மளுக்கே விளங்காததா, உறவுகள் நம்மளுக்கு புதிதாத்தான் இருக்கு. அடுத்தடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன கொடுத்துட்டு போறோம்ங்கிறது ஒண்ணு வேணும்ல. கல்வி, ஏன் கல்வி வள்ளுவன் சொன்னா, ஒருமைக்க நீ கற்ற கல்வி எளிமைப்பும் ஏமாப்பும் உடைத்துன. அப்போ ஒரு கட்டாப்புக்கு நீ படிச்ச படிப்பு 7 தலைமுறைக்கு வருங்கிற. அது எப்படி வரும்? நான் சேர்த்து வச்ச சொத்து 7 தலைமுறைக்கு வரும். வேற எனக்கு 13 ஏக்கரை பூமி இருக்குது, காத்தாளிக்கு நான் சேர்த்து போடனா என்ற தம்பி வாரிசு, என்ற தம்பிக்காரருக்கு பின்னால என்ற பசங்க வாரிசு, என்ற பசங்களுக்கு பின்னால அவ பேர மாறிச்சு. அப்ப என் சொத்து பரம்பரை பரம்பரையே வரும். நான் படிச்ச படிப்பு வருமா? இப்ப எங்க அப்பா வாத்தியாரு செத்து போயிட்டா வாத்தியார் பையன் தான் வருமே தவிர வாத்தியார் மஞ்சுநாதன் வராது. அப்ப ஒரு கட்டாப் படிச்சா எப்பற 7 கட்டாப்புக்கு அது வரும்? யோசனை பண்ணணும்ல. அப்ப வள்ளுவர் தப்பாத்தான அந்த திருக்குறள் எழுதி இருக்கிறாருன்னா, அப்படி எழுதல. ஒரு தலைமுறையில நீங்க படிச்சீங்கன்னா 7 தலைமுறையில அந்த கல்வி வளர்ந்து போகுமா. அப்ப குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? நல்ல கல்வியை கொடுக்கணும். கல்வி கூட என்னத்தை கொடுக்கணும்? நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கணும். முதல்ல மரியாதையா பேச கத்து கொடுக்கும் பிள்ளைகளுக்கு. அல்ல ஆண்டி அங்கிள் தான். ஆனா நம்ம தமிழ்நாட்டில் தானே பிறந்தோம், நம்ம தாய்மொழி தமிழ் தானே. அத்தை மாமான்னு சொன்ன வாயா வெந்து போகும். அல்ல ஆண்டி அங்கிள்ங்கிறீங்க. சித்தப்பனும் ஆண்டி, சின்னாயாலும் ஆண்டி, சித்தப்பனும் அங்கிள், தாய் மாமனும் அங்கிள். அப்ப அத்தை பிள்ளை எப்படி, மாமன் பிள்ளை எப்படி உறவு தெரியும் பிள்ளைகளுக்கு? அப்ப நம் உறவுகளை பிள்ளைகளுக்கு கத்து கொடுக்கணும். ஒரு கல்யாண காட்சிக்கு போனா கூட்டிட்டு வந்து, இது உங்க மாமன் பையன், இது உங்க அத்தை புள்ள வாரு, இது வந்து உங்க சித்தப்பு புள்ள, இது பங்காளி வீட்டுக்காரரு. முதல் பங்காளி வீட்டுல செத்த இளவுக்கு கூட்டிட்டு போங்க. அதுக்காக கூட்டிட்டு போறது இல்லை. எல்லாம் போட இப்ப எல்லாம் வந்து கடமை, போய் நிக்க வேண்டிய கடமை. அது கல்யாணத்துக்கு வந்தா இந்த மண்டபத்தில் இந்த சந்தில முட்டி, இந்த சந்தில சுவாத்துட்டு அந்த சந்தில அப்படியே ஓடிடுறேன். வரும்போது வணக்கம் வணக்கம் சொல்லி போட்டு வாரமில்ல, போகும்போது போயிட்டு வரும். எவனாச்சும் பொண்ணு பத்தவங்கிட்ட மாப்பிள்ளை பத்தவங்கிட்ட சொல்றமா, போன மாட்டிக்கு இருக்க சொல்லுவேன். நம்மளுக்கு 5 கல்யாணம் இருக்குது, நம்ம இந்த சந்தில முட்டி அந்த சந்தில போயிடலாம். அந்த காலத்துல இப்படி இல்லை. அந்த காலத்துல வீட்டுல கல்யாணம் பண்ணாங்க, அருமக்காரரை வச்சு கல்யாணம் பண்ணாங்க.
காராள வம்சத்துல பிறந்தையா அருமக்கார வச்சுதான் கண்ணால முக்கணும். அதுதான் நம் இனத்துக்கும் பெருமை, நம் குலத்துக்கும் பெருமை. ஆனா நாம என்ன பண்றோம், அல்ல பாப்பாமார்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாம் புகை கலப்பி பூரா மண்ணை சம்பாரிச்சு வைக்கிறோம்னு சொத்துக்களை வாங்கி வைக்கிறீங்க. சொத்துக்களை வாங்கி வைக்கிறதுக்கு அவண்டமாரு பெருமை இல்ல, சொந்தங்களை சேர்த்து வைங்க. அதுதான் நம்ம காராள வம்சத்துக்கு பெருமை. அந்த பெருமை தான் இன்னைக்கு சாம்ராஜ்யம் பண்ணிட்டு இருக்குது. இல்ல வர்றகிட்ட ஆளுக்கு 10,000 கூட 5,000 கூட கேட்டாங்களா? அவங்க அன்பை கொடுங்க, அன்பை பரிமாறுங்க. முதல் கணவன் மனைவி கிட்ட அன்பாக பேசணும். முதல் பொண்டாட்டிய பாராட்டணும். இப்போ ஒரு சாப்பாடு போட்டா அந்த அம்மா என்ன பெருசா எதிர்பார்க்குது? ஹோட்டல் கடைக்காரர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 50 ரூபாய் டிப்ஸ் கொடுக்குறீங்க. தேங்க்யூ சார், வெல்கம் சார்ங்கிற. பொண்டாட்டி என்னைக்காவது உங்கள்கிட்ட டிப்ஸ் வாங்கி இருக்கிறாளா? அப்ப சோறு சமைச்சு போட்டா அதை சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது, அது நல்லாவே இல்லாத இருக்கட்டு தங்கம் அருமையா இருக்குதுடா சாமின்னு சொல்லிப்பாரு. அவன் தின்னு பார்த்து போட்டு கரும்பு நல்லாவே இல்லைன்னு அடுத்த நாள் ஒழுக்கமா சமைப்பான். நாம என்ன பண்றது, புக்களின் மண்ணை மாதிரி போடுற மாதிரி வளைச்சு வாயில போட்டு எல்லாம் நல்லா தான் இருக்குது. அந்த பொரியல் ஒரு உப்பு கம்மியா இருக்குது, வேற இந்த ரசத்துல ஒரு புளி கம்மியா இருக்குது. முதல் பொண்டாட்டி பாராட்டோட, அப்புறம் அடுத்தவளை பாராட்டல. நம்ம ஆளுங்க இப்ப எப்படி தெரியுமா, பொண்டாட்டி பாராட்டுறது இல்ல, போன்ல எவ்வளவோ பாராட்டிட்டு இருக்கிற. அப்புறம் உங்களை பார்த்தா அப்படியே ஐஸ்வர்யா ராயாட்டு இருக்குது. உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லாதீங்க. அல்ல கடலை ஓடுறாடு பல்ல அல்ல டச்சு. புருஷன் ஒரு பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு. புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு நோ டச்சு. சோறுதுன்னா ஆளாளுக்கு போடும். புருஷனும் காதல் வச்சுட்டே சோத்துங்கிற, பொண்டாட்டி காதல் வச்சுட்டே சோத்த போடுறா. இது அறிவியல் சாதனம் தான், கையடக்க கடவுள் தான். இன்னைக்கு எல்லாமே இதுல இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா மனிதம் இருக்குதா அதுல? முன்னெல்லாம் பஸ் ஏறிக்கோந்தா பக்கத்துல கோன் இருக்கிறவ ஈரோடு வாரக்குள்ள நீங்க யாரு நான் யாரு, என்ன சாதி, என்ன மனம், நீங்க என்ன கவண்டையில இருந்தா நீ என்ன கூட்டம் நான் என்ன கூட்டம், இன்ற குலதையும் பண்ண என்ற குலதையும் பண்ணா, எங்க அக்கா அங்க கொடுத்தது தெரியுமா, எங்க சித்தம் சின்னாயால கொடுத்தது, எங்க பெரியாயால் கொடுத்ததுன்னு பஸ் விட்டு இறக்கும் போது அவ பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிற அளவுக்கு சொந்தமாயிருவேன். இப்ப எவன் பஸ் ஏறினாலும் இப்படித்தான், இப்படியே போகுது. அப்ப இந்த கால மாற்றம் எப்ப மாறுறது? முகம் பார்த்து பேசி முகநூல்ல பேச ஆரம்பிச்சிட்டோமே, வாய் விட்டு பேசின உறவுகள் எல்லாம் வாட்ஸ்அப்ல பேச ஆரம்பிச்சிட்டோமே. அப்ப எப்ப இதுக்கு விடிவு காலம் வரும்? சொந்தக்காரர்கிட்ட அவங்கிட்டையும் பேசுறது இல்ல, சொந்தக்காரர் விட்டு விசேஷத்தை அவன் வீட்டுக்கு போறது இல்ல. ஆனா ஒரு குரூப் குழுமம் வச்சதுன்னா அல்ல ஓடியார். எப்ப மாறும் தெரியுமா? முதல் அன்பை பரிமாறி பழகணும், பாசத்தை பரிமாறி பழகணும். அது யாருக்கு போகணும்? அடுத்தடுத்த தலைமுறை போகும். முதல் புருஷன் பொண்டாட்டியோ பையன் பிள்ளை வச்சுட்டு சண்டையே போடப்படாது. அதுக்கு வேண்டி சண்டை போடப்படாத, சண்டை போடலாம். எப்படி போடலாம்? குழந்தை வீட்டுல இல்லாத போது கடுஞ்சொல் சொல்லாம கோடி வரும். அவை கடுமையான வார்த்தை பேசாத. பிள்ளைகளை வச்சுட்டு சனின நாய பேய பிசாசே அவனை இவனை கண்டபடி திட்டுறீங்க. இப்ப அந்த குழந்தை கேக்குது, அம்மா சனின்னு என்ன, அம்மா தண்டம்னு என்ன, அம்மா முண்டம்னு என்ன, அம்மா நாயின்னு என்ன, அம்மா பேயின்னு என்ன. பச்சை குழந்தைக்கு என்ன தெரியும்? அவ சொல்ற தண்டம், இந்த சேர் நாக்காளி ஊற தண்டம், முண்டம் கொப்பம் சொந்தக்காரன் ஊற முண்டம், பேயி நாடு, பிசாசு கொப்பை, வேஷம் நான் கொடுக்கற காப்பி, போய் தொலை. 2 நாள் கழிச்சு வெறி வந்துக்கிறேன் வீட்டுக்கு. முண்டமே வா, தண்டத்துல உட்காரு, பேய் குளிக்குது, பிசாசு வெளி போய்க்குது, இரு பேய் வந்து விஷம் கொடுக்கு. அடுத்த சொந்தக்கார வீட்டுக்குள்ள வருவானா? வரமாட்டேன். அந்த காலத்துல எல்லாம் விருந்தோம்பல்ங்கிறது நம்ம கவண்ட மக்களுக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கும் உண்டு, ஆனா அந்த காலத்துல மாதிரி உண்டான்னு கேட்டா இல்ல. அந்த காலத்துல கூட்டு குடும்பம் இருந்தது. அப்ப மாமே பெரியப்ப சித்தப்ப எல்லாம் ஒரு சட்டியில் சோறாக்குனாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. தாளாத்துன்னு வீணா போகக்கூடிய கலாச்சாரத்தில் நாம் இருக்கிறோம். இது மாறணும். மாமனா மாமியால கூட வச்சுக்கக்கூடிய பழக்கத்தை மருமமாறு கொண்டு வரணும். இன்னைக்கு 20 வருஷம் வளர்த்தவங்க ஒப்பனமால பெருசா நினைக்கிறீங்களே தவிர 80 வருஷம் அந்த வீட்டுல வாழ போற மாமனா மாமியால பெருசா நினைக்கிறது இல்லை. அது என்னமோ அந்த அம்மாவை பார்த்தா ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி பாக்குற மாதிரியே பாக்குறாங்க. பல குடும்பங்கள் அதுதான் நடக்குது. அடுத்த மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம கவண்டம் வீட்டு பசங்களுக்கு கல்யாணம். கவண்டனுக்கு கல்யாணம் வைக்கிறது ஒண்ணு, குதிரையில பால் கறக்கிறது ஒண்ணுங்கிறாங்க. இப்பெல்லாம் அல்ல பொண்ணே சிக்க மாட்டேங்குது. உடுமலைப்பேட்டையில அந்த சவுந்தரன் அதுல போட்டவன் இன்னைக்கு ஓல்டு ஃபேமஸ் ஆயிட்டியா என்ற மணியான சாதகம் எல்லாம் போகுமா, கொட்டையெடுப்புக்கு தான் போகுமான்னு.
இன்னைக்கு சாதகம் பாக்குறீங்க, ஓரளவுக்கு பாருங்க, அதைவே நம்பி பார்க்காதீங்க. அதைவே நம்பினீங்கன்னா நீங்க கெட்டு போவீங்க. சாதகம் என்பது நமக்கு சாதகமா வர வரைக்கும் தான். நம்ம சாதகம் இல்லைன்னு இல்லை. இப்போ என்ற பையன் இருக்கிற ரஞ்சித் மாப்பிள்ளைக்கு பையன், எனக்கு புள்ள, எங்க 2 பேருக்கு பொருத்தமாயி போச்சு. நாங்க 2 சமந்தியும் ஆகிறதுக்கு முடிவு பண்ணிட்டோம்னா 5 பக்கம் போய் சாதகம் பாக்குறோம். நான் சொல்றேன் வாங்க அந்தியூர் விவேகானந்தாக்கு போலாம். அங்க போய் பார்த்தா அவர் என்னங்கிறாரு, 6 பொருத்தம் தான் வருதுங்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, மாப்பிள்ளை இங்க இல்லைங்க, ஈரோட்டில் ஒருத்தர் பாக்குறாங்க, அங்க போலாம்ங்க. அங்க போய் பார்த்தா 6 பொருத்தம் வருதுங்கிற. மறுபடியும் அவங்க சம்சாரம் சொல்லுது, இல்லைங்க நோ, நம்ம சேலத்துல அருமையா பாக்குறாங்க, அங்க போலாம். அங்க போய் பார்த்தா அவட 7 பொருத்தம் வருதுங்கிற. 3 பக்கம் பார்த்து போட்டு எம்பொண்டாட்டி என்னங்கிற. உன்னை சாதகத்தை பார்க்காட்டி என்ன மனசுதான் ஒத்து போச்சுலோ. குலதெய்வம் கோயில் வாக்கேட்டு பார்க்கலாம். எங்க கோயில கேட்டா செம்பு கொடுக்கல, வெள்ளப்பூ கொடுத்துடுது. அப்படி என்ன பண்ணலாம்? அவன் சொல்ற, நான் எங்க கோயில கேட்கல, ஏன் இத்தனை பக்கம் போறோம்? பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் இல்ல, சம்மந்திக்கு பொருத்தமாய் போச்சு. இங்க நானும் சினிமா நடிகர், அவர் சினிமா நடிகர், எங்க 2 பேருக்கு பொருத்தமாய் போச்சு. எங்க 2 பேருக்கு பொருத்தம் வந்தா என் பையன் மொழிக்கு பொருத்தமே தேவையில்லை. இன்னைக்கு அப்படித்தான் கல்யாணம். பசு கல்யாணம், லாரி கல்யாணம், மண்டபத்துக்கு கல்யாணம், சொத்துக்கு கல்யாணம். அப்ப என்னைக்கு கவனிச்சுக்கு மூக்க போறீங்க? அன்பாக பேசக்கூடிய பசங்க 1000 பேர் கிடக்கிறானுவோ, 1000 பேர் இருக்கிறானுவோ. நல்ல ஒழுக்கமான பசங்க, விவசாயம் பண்ணிட்டு ஒரு தொழில பண்ணிட்டு கொஞ்சம் படிப்பு கம்மியா இருந்தா பெண்ண கெட்டு போச்சுன்னு கேக்குறேன். காமராசர் எனத்தையே படிச்சாரு, சின்ன பழக்கவுண்டர் என்ன டிகிரியா வாங்கினாரு. காளிங்கராய இன்னைக்கு ஏர்போர்ட் 60 தடவை உழுந்தது கண்ணாடி. அந்த ஆள் என்ன படிச்சாரு? காளிங்கராய அறிவு. கவண்டனுக்கு மத்த இனத்தை காட்டிலும் அறிவு அதிகமையா, தெரிஞ்சுக்க. இன்னைக்கு அங்க போய் மூக்கால அழுவுறாரு, வாய்க்கால வெட்டம்னு மாம்பிள்ளை எறும்பு மேய்க்கிய மாடு மேய்க்கியும் கேவலப்படுத்தி போட்டாங்க. அங்க சமையல் வீட்டுக்கார பண்டாரப்பிச்சு நம்ம வாய்க்கால வெட்டி நம்ம மண்டை பொண்ணாக்கிறோம்னா அம்மா சொன்னா, அட இதுக்கு இருக்கிற மறுவர தயிர் வித்தமான தாவாரத்துக்கு கிடக்குது, மோர் வித்தமான மோடு வரைக்கும் கிடைக்குது. போ ஊராட்சி கோட்டை மலை விலைக்கு வாங்கி இன்னைக்கு 157 கிலோமீட்டர் வாய்க்கா வெட்டின. அது எப்படி வெட்டின? அணை கீழ் இருக்குது, வாய்க்கா மேல் இருக்குது. எத்தனை அடி? 3 அடி. அணை அங்க, வாய்க்கால் இங்க. எப்படி போகும்னா அந்த நேரம் நாகப்பாம்பு போறத பார்த்த, அடே வெற்றா வாய்க்கால கோண வாய்க்கால்னு இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கொங்கு மண்டலத்தை பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய சாதனையா இன்னைக்கு காளிங்கராய் வாய்க்கால் இருக்குது. அப்படி பசங்களை வளர்த்தோடும் அறிவு நுட்பத்தோட. நாம என்ன பண்றோம்? செல்போன் கையில் இந்த விளையாடு, அம்மாளுக்கு வேலைக்கு இந்த விளையாடு, அல்ல ப்ரீ பயிர், துடு குத்துச்சாண்ட குட்டின்னு குத்துற. பால் கறந்துட்டு இருக்கிற தலையை தேர்வு மாமந்தம் வாங்கி கொடுத்தாரு ஈரோடு சந்தையில 42,000க்கு. பால் கறக்குற சித்தப்பை தலையீத்து போறதுக்கு வந்து நின்று அடங்க வாராண்டு ஒருத்த மாறாட்டா அடைய சுடுறேங்கிற. இது சங்கடு குசு 2 படி பால் போச்சா? எவன்டா வாரான்னு பார்த்தா நாய் ப்ரீ பயிர் விளையாடிட்டு இருக்குது.